ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யாரும் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் ஆயிருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. நிருபரை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் நம்முடைய தலைவர் சொன்னாங்க, இங்க அமைஞ்சிருக்கிறது ஒரு மாயாஜால கவர்ச்சி ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க, 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னார. பொதுவா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்முடைய தலைவர் இந்த 5 வருஷத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு புது திட்டங்களை போய் அறிவிப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான்.